திருவாரூரில் சோலார் டிராக்கர் எனும் புதிய கண்டுபிடிப்பை கண்டெடுத்து ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்தில் கலக்கும் அரசு பள்ளி மாணவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் வாசன் நகரில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பல்வேறு மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. அதில் திருவாரூர் அருகே உள்ள பவித்ர மாணிக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் நிரஞ்சன் எனும் மாணவரின் சோலார் டிராக்கர் என்கிற கண்டுபிடிப்பு பலரின் பாராட்டை பெற்றுள்ளது. சூரிய வெளிச்சத்திற்கு ஏற்றாற் போன்று 360 டிகிரி திரும்பும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சோலார் டிராக்கர் மைக்ரோ கண்ட்ரோலர் மூலம் கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. மேலும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்கள் மழையால் பாதிக்கப்படாத வகையில் ரெயின் ப்ரொடக்டர் என்கிற அமைப்பையும் கொண்டுள்ளது. மேலும் இந்த சூரிய மின்சக்தி மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை சேமித்து தெருவிளக்குகள் மற்றும் டிராபிக் சிக்னல்களை இயக்கவும் பயன்படுத்தலாம் என்கிற அடிப்படையில் இந்த ப்ராஜெக்டை தான் வடிவமைத்துள்ளதாக மாணவன் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்தி கொண்டு வந்த 6 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் சித்தூரிலிருந்து காரில் பயங்கர ஆயுதங்களுடன் கஞ்சா கடத்தப்படுவதாக கேவிக்குப்பம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி பசுமுத்தூர் ரயில் நிலையம் அருகே ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கை சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அப்படியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் காரில் 6 கிலோ கஞ்சா மற்றும் 5 வட்டாக்கத்திகள் இருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து காரில் இருந்த 6 இளைஞர்களையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் தொடர் விசாரணையில் வேலூர் அரியூர் பகுதியில் கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு 6 பேரும் ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியிலிருந்து காரில் கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அரியூர் பகுதியைச் சேர்ந்த தேஜஸ், பூரணச்சந்திரன், கார்த்திகேயன், அஜித்குமார், அவினேஷ் மற்றும் ராஜேஷ் ஆகிய 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதிய கட்சியை தொடங்கிய முதலே திமுகவை விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாக நடிகர் விஜயை குறிப்பிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் திமுக மாணவர்கள் அணி சார்பாக முன்னாள் அமைச்சர் CBM அண்ணாமலை 108வது பிறந்தநாள் விழா மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திமுக மாநில மாணவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் கோவி செழியன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், தமிழக வெற்றிக் கழக கட்சி தொடங்கிய நாளிலிருந்தே திமுகவை விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும், சினிமாவில் வேண்டுமானால் ஹீரோவாக அனைத்தையும் செய்ய முடியுமே தவிர மற்ற நலத்திட்டங்களை களத்தில் இறங்கி குறைகளை நிவர்த்தி செய்தால் மட்டுமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என தெரிவித்தார். அதாவது ஒரு பொச்சரிப்புல இருக்கிறவங்க. 2வது விஷயம், ஒரு புதிய கட்சியை தொடங்கக்கூடியவர்கள் மக்களிடம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதும், மக்களிடம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் என்ன செயல்பட வேண்டுமோ அதில் அவர்கள் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு திமுகவை பற்றி விமர்சிக்குவதில் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து பேசுவார்களே. ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று அவர்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். ஆனால் மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த சினிமாவில் நடிச்சுட்டு வந்துட்டா, பெரிய ஹீரோ நடிச்சிட்டாங்கன்னா அவங்க நாட்டில் எல்லாத்தையும் செஞ்சதாவோ கருதிட மாட்டாங்க. மக்களுக்கான பிரச்சனைக்கு யார் உடன் நிற்கிறார்கள், மக்களுக்காக யார் போராடுகிறார்கள், மக்களுக்கு யார் நல்லதை செய்கிறார்கள், எந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்கள், என்ன சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்றுதான் மக்கள் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு உள்ள மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த மாதிரி பேசுறவங்களுக்கெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவாங்கலாம் கிடையாது. கூட்டணி மிக நேர்த்தியாக, மிக உறுதியாக கொள்கை தமிழகத்தில் முதன்முறையாக தூத்துக்குடியில் பச்சிளம் குழந்தைகள் செவிப்புலன் பரிசோதனைக்கான முன்னோடி திட்டத்தை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி துவக்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பரிசோதனைக்காக 3 ஆண்டுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. காது கேளாமல் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை உலக நாடுகளில் இருப்பதை விட 6 மடங்கு இந்தியாவில் அதிகமாக இருப்பதனால் முதன்முறையாக தூத்துக்குடியில் இந்த பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் குறித்து நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, இந்த பரிசோதனை திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் செவித்திறனை பரிசோதனை செய்வதன் மூலமாக வரும் காலங்களில் இங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்கும் செவித்திறன் குறைபாடு என்பதை இருக்காது என தெரிவித்தார். இந்த சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் 30,000 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை செலவாகக்கூடிய இந்த சிகிச்சையை கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலம் இலவசமாகவே பெற முடியும் எனவும் கூறினார்.
விழுப்புரம் அருகே ஒரு வார காலமாகியும் மழை பாதிப்பு சேதங்களை சரி செய்யாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் அடுத்த பாத்திமா நகர், டி கொய்யாத்தோப்பு ஆகிய பகுதிகளில் புயல் வெள்ளம் காரணமாக பாதிப்புக்கு ஆகியுள்ளன. இந்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு வாரமாகியும் எதுவும் சரி செய்யாததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் பம்பை நதிக்கரையை தூர்வார வேண்டும், தரமான சாலை வசதி வேண்டும், தரமான குடிநீர் வேண்டும், கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சென்ற மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியதடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 20 மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சக்கர நாற்காலிகளை வழங்கினார் எம்பி கனிமொழி. தூத்துக்குடி மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பங்கேற்று முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 20 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் 1,06,000 மதிப்பிலான சிறப்பு சக்கர நாற்காலிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரூரில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்ட நடமாடும் எக்ஸ்ரே வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தொடங்கி வைத்தார். தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் சார்பில் கரூர் மாவட்டத்திற்கு நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் வழங்கப்பட்டது. இந்த வாகனத்தை இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காசநோய் இல்லா தமிழகம் 2025 என்ற இலக்கை அடைவதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு கட்டமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழக அரசு நடமாடும் டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனம் வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி அருகே தறிக்கெட்டு ஓடிய சரக்கு வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை சேர்ந்தவர் சக்திவேல்குமார். இவர் இன்று காலை உடுமலையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சரக்கு ஆட்டோவை ஓட்டி சென்றுள்ளார். பின்னர் டீச்சர் காலனி அருகே சாலையில் வந்தபோது சரக்கு வாகனம் நிலை தடுமாறி நடு சாலையில் கவிழ்ந்தது. விபத்தில் சரக்கு வாகனத்தை இயக்கி சென்ற சக்திவேல்குமார் படுகாயமடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து பொள்ளாச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் புயல் கரையை கடந்து ஒரு வாரம் கடந்த நிலையில் மழைநீர் வடியாத பாத்திமா நகரில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 60க்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் மூழ்கி பழுதடைந்துள்ளன. புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக காற்றுடன் கூடிய அதிக கனமழை பெய்தது. கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் வெள்ளியனூர் அருகே உள்ள ஆத்து வாய்க்கால்பேட் பகுதியில் உள்ள பாத்திமா நகர் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போன்று காட்சியளித்தது. மேலும் மழைநீர் தேங்கி ஒரு வார காலமாகியும் தற்போது வரை வடியாமல் குளம் போன்று உள்ளது என்றும் இதனால் 60க்கும் மேற்பட்ட கார்கள் மழைநீரில் மூழ்கி பழுதடைந்ததில் 1 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியில் அமர திருமாவளவன் எந்த பாதக செயலிலும் ஈடுபட மாட்டார் என பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் மத்திய அரசின் வக்ஃபு திருத்த மசோதா சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் திராவிட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்தும் கலந்து கொண்டு கண்டனம் முழக்கமிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் எனும் புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் கலந்து கொள்ளாதது அரசியல் கிடையாது எனவும், இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முதுகெலும்பாக இருந்தவர் திருமாவளவன் எனவும் கூறினார். மேலும் இந்தியா கூட்டணியில் மித்ர பேதத்தை உருவாக்க நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள் எனவும் அவர் விமர்சனம் செய்தார். தலைவர் தம்பி விஜய் நந்தப்பாக்கம் வர்த்தக மையத்தில் வெளியிடுவதாக செய்தி வந்திருக்கிறது. அந்த வெளியீட்டு விழா வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று நான் விளைகிறேன். அதிலே விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளாததில் அரசியல் எதுவும் இல்லை. இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அதற்கு முதுகெலும்பாக இருந்தவர்
விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவன் 2026 மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமைவதற்கு எந்த ஊனத்தையும் பொற்பாதத்தையும் ஏற்படுத்துகிற காரியத்தில் திருமாவளவன் நிச்சயமாக ஈடுபட மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அதில் அவரும் உறுதியாக இருக்கிறார் என்பதை செய்தியாளர்கள் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். திருப்பூர் அருகே அதிவேகமாக சென்ற சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அபிமன் சூர்யா, 26 வயதான இவர் சம்பவத்தன்று கோவையிலிருந்து தனது சொகுசு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு கொச்சின் சேலம் 6 வழி சாலையில் சென்றுள்ளார். அப்போது திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெற்களூர் வடுக்குப்பாளையம் பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது அதிவேகத்தின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்று கொண்டிருந்த பெட்ரோல் டேங்கர் லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் காரின் முன்பகுதி முற்றிலும் சிதைந்ததோடு சம்பவ இடத்திலேயே அபிமன் சூர்யா பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அபிமன் சூர்யாவின் பிரேதத்தை மீட்டு அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தனது நண்பரையே ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பூபதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி சரசு. இவரது மூத்த மகனான ஸ்ரீதர் என்பவர் அதே பகுதியில் உள்ள மிக்சர் கடையில் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். இவரும் ஆற்காடு ஒத்தவாடை தெருவைச் சேர்ந்த சீனிவாசனின் மகனான 28 வயதான மற்றொரு ஸ்ரீதர் என்பவரும் சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் ஒத்தவாடை தெருவை சேர்ந்த ஸ்ரீதரும் பூபதி நகரில் இருக்கும் அவரது நண்பரான மற்றொரு ஸ்ரீதரும் இணைந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது மதுபோதையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆவேசமடைந்த ஒத்தவாடை தெருவை சேர்ந்த ஸ்ரீதர் தனது நண்பரான பூபதி நகரை சேர்ந்த ஸ்ரீதரின் கழுத்து பகுதியில் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இதையடுத்து ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் ஸ்ரீதர் சரணடைந்தார். அவரது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்து கிடந்த ஸ்ரீதரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். குடிபோதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சிறு வயது முதலே நெருங்கி பழகி வந்த நண்பன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அடுத்த டாப்ஸ்லிப் பகுதியில் சுற்றுலா சென்ற பயணிகளை காட்டெருமை தாக்க முயன்ற சம்பவம் தொடர்பான காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் யானை, சிங்கவால், குரங்கு, புலி, காட்டெருமை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்த வனவிலங்குகள் அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீர் தேவைக்காக காட்டை விட்டு வெளியேறி பொதுமக்கள் பயணிக்கும் சாலைகள், குடியிருப்புகள் மற்றும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள தோட்டங்களுக்கு வந்து செல்கின்றன. இந்நிலையில் டாப்ஸ்லிப்பில் இருந்து பரம்பிக்குளத்திற்கு அரசு பேருந்தில் சுற்றுலா பயணிகள் சென்று கொண்டிருந்த போது சாலையின் ஓரமாக நின்று கொண்டிருந்த காட்டெருமைகளை பயணிகள் வீடியோ எடுத்துள்ளனர். அப்போது பேருந்தில் இருந்த சுற்றுலா பயணிகளை தாக்க முற்பட்டு காட்டெருமை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து பதிலளித்துள்ள வனத்துறையினர் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகள் கவனமாக விழிப்புடன் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். திருச்சி அருகே பட்டப்பகலில் தனியாக வீட்டில் இருந்த பெண்ணிடம் 9 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த சர்புடி தியாகராஜர் நகரில் ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமர் மற்றும் அவரது மனைவி பொன்மலர் ஆகியோர் செம்மறி ஆடுகளை பட்டியிட்டு மேய்த்து வருகின்றனர். சம்பவத்தன்று காலையில் வழக்கம் போன்று ராமர் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஒட்டி சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த அவரது மனைவி பொன்மலரிடம் மர்மநபர் ஒருவர் பேச்சு கொடுத்தவாறு அவரது முகத்தில் மிளகாய் பொடி தூவி அவர் கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் நகையை பறித்து சென்றுள்ளார். முகத்தில் மிளகாய் பொடி வீசியதில் அதிர்ச்சியடைந்த பொன்மலர் சிறிது நேரத்தில் கூச்சலிடவே அவரது அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்தனர். அதற்குள் கொள்ளையன் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் புகாரின் பேரில் துறையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்மநபரை தேடி வருகின்றனர். ஒசூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கோரிக்கை வைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் பொதுக்குழு கூட்டம் பாமக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது.
இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாமக கௌரவ தலைவர் ஜே.கே. மணி மாநாட்டில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகளை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்துவதோடு விவசாயிகளின் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கும் யானைகளின் நடமாட்டத்தை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஒசூர் மாநகராட்சியை தலைமையிடமாக கொண்டு ஒசூர், தளி, வேப்பனஹள்ளி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய புதிய மாவட்டம் உருவாக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் நுழைந்து சார் பதிவாளர் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கண்டங்களைச் சேர்ந்தவர் ஜஸ்டஸ் மார்டின். இவர் சகோதரருக்கு சொந்தமான ஒரு சென்ட் நிலத்தை ஜஸ்டஸ் மார்டின் விலைக்கு வாங்கியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக கருங்கலில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வந்து பெயர் மாற்றத்திற்கு பதிவு செய்ய வந்துள்ளார். அப்போது சார் பதிவாளர் ஹரிகிருஷ்ணன் ஒரு சென்ட் நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றால் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சென்று மனு செய்ய வேண்டும், அதன் பின்புதான் இங்கு பதிவு செய்ய முடியும் என்று கூறியுள்ளார். இதையடுத்து 2 நாட்களுக்கு பின் நேற்று மீண்டும் வந்துள்ளார். அப்போது மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சென்று மனு கொடுங்கள், அதன் பின்புதான் இங்கு பதிவு செய்ய முடியும் என கூறி திருப்பி அனுப்பியுள்ளார். பின்னர் வெளியே சென்றவர் சிறிது நேரத்தில் மீண்டும் உள்ளே வந்து சார் பதிவாளர் மேலே பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். நல்வாய்ப்பாக தீ பற்றாததால் ஏதும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் தவிர்க்கப்பட்டது. பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையில் 150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை நிரம்பியதால் அணையின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அணையில் இருந்து உபரி நீர் 150 கன அடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அணையில் இருந்து உபரி நீர் முழுவதும் வெளியேற்றப்படுவதால் ஆற்று கரையோரத்தில் உள்ள பொதுமக்கள் ஆடு, மாடு உள்ளிட்டவை மேய்ச்சலுக்காக கொண்டு வர வேண்டாம் எனவும், எந்த நேரத்திலும் அதிக அளவில் உபரி நீர் வெளியேற்றப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அருகே ஆற்றில் முட்டி அளவு தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அக்ரவாரம் மீனூர் இடையே செல்லும் கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் முட்டியளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் பள்ளி மாணவர்கள் ஆற்றில் இறங்கி பள்ளிக்கு செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆற்றில் இறங்கி ஈர துணியுடன் பள்ளிக்கு செல்வதால் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே அக்ரவாரம் மீனூர் இடையே பாலம் அமைத்து தர பலமுறை இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் ஆற்றில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன் பாலம் அமைத்து தர அப்பகுதி மக்களும் பள்ளி மாணவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். குன்றத்தூரில் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த 4வரை பிடித்து அவர்களிடம் இருந்து போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, காசிமேடு பகுதிகளில் போதை மாத்திரைகள் அதிக அளவில் பயன்படுத்துவதாக வண்ணாரப்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் வண்ணாரப்பேட்டையில் போதை மாத்திரைகள் உபயோகித்த நபர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் குன்றத்தூரில் இருந்து போதை மாத்திரைகள் வாங்கி வந்து பயன்படுத்துவதாக கொடுத்த தகவலின்படி குன்றத்தூரில் போதை விற்பனை செய்து வந்த 4வரை பிடித்து அவர்களிடம் இருந்த 3700 டைட்டால் போதை மாத்திரைகள், 10 மொபைல் போன்கள், 3 கத்திகள், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்து 4வரையும் கைது செய்தனர். மழை வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு மத்திய அரசு கணிசமான தொகையை வழங்க வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசு வலியுறுத்தியுள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் கடலூர் சாவடி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார்.
அப்போது பேசிய அவர், மத்திய அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உடனடியாக தேசிய பேரிடர் பாதிப்பு மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவித்தால்தான் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு போதிய நிதி கிடைக்கும் என்று வலியுறுத்தி பேசினார். மேலும் மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய ரூபாய் 2000 போதாது என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக தொகை வழங்கிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு உடனடியாக நேஷனல் டிசாஸ்டர் ஏற்பட்ட பகுதியாக இந்த மாவட்டங்களை அறிவிக்க வேண்டும். தேசிய பேரிடர் உதவி நிதியிலிருந்து கணிசமாக உதவி செய்ய வேண்டும். இப்படி ஆல் இண்டியா லெவலில் டிசாஸ்டர் பகுதியாக பேரிழப்பு ஏற்பட்ட பகுதியாக அறிவித்தால் என்ன லாபம் நன்மை என்றால், மற்ற மாநில அரசுகளும் இந்த மாநிலத்துக்கு கணிசமாக உதவி செய்யும். பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டோ, ஈவன் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் கூட 5 கோடி 10 கோடி, நாம் வட மாநிலங்களில் எர்த்குவேக் ஏற்படுற போதோ, வெள்ளம் புயல் ஏற்படுற போதோ தமிழ்நாட்டிலாம் கூட கொடுத்துருப்போம், ஹெல்ப் பண்ணிருப்போம். இது நேச்சுரலாக ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் ஹெல்ப் பண்ணிக்கிறது வழக்கம்தான். அது மாதிரி 10-20 மாவட்டங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.